பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஆண்டவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன். பிதாவாகிய தேவன் எல்லா கனத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார். இயேசு சொல்லும்போது வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். இந்த நல்ல காலையிலே நாம் சிந்திக்கும்படியாக யோவான் சுவிசேஷம் 10வது அதிகாரம் 36வது வசனம். பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும் உலகத்தில் அனுப்பப்பட்டும் இருக்கிற நான் என்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதினாலே தேவ தூஷணம் சொன்னாய் என்று நீங்கள் சொல்லலாமா? இயேசு இந்த உலகத்தில் ஊழியம் செய்த நாட்கள்ல பரிசேயரும் சதுசேயரும் அவரை பின்தொடர்ந்தே வந்தார்கள். எதற்காக என்றால் அவருடைய பேச்சிலே குற்றம் கண்டுபிடிக்கும்படியாக, என்ன குற்றம் இவரிடத்திலே காணலாம் என்கிறதை அறியும்படியாக இயேசுவை பின்தொடர்ந்து, இயேசு சென்ற இடமெல்லாம் திரள் கூட்டமான ஜனங்கள் அவரோடு சென்றார்கள். அவர் அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். இதெல்லாம் பார்த்து 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 எதுல குற்றம் கண்டுபிடிக்கலாம்? ஓய்வு நாளிலே சுஸ்தமாக்கினான், ஒரு குற்றம். கை கழுவாமல் சாப்பிடுகிறான், பாவிகளோடு சாப்பிடுகிறான், பாவிகளுடைய வீட்டிலே பந்தி இருக்கிறான். இப்படியெல்லாம் பற்பல விதத்தில அவர் மீது குற்றம் சுமத்தி கொண்டே இருந்தார்கள். ஆனால் அவரோ இதையெல்லாம் பொருள்படுத்தவில்லை. அவருக்கு ஒரே ஒரு நோக்கம் இருந்தது. பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை தன் வாழ்க்கையிலே நிறைவேற்றவன். பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை தன் வாழ்க்கையிலே நிறைவேற்றவன். அந்த மேன்மையான திட்டத்தை அறிந்து இயேசு அறிந்தபடியினாலே தேவனுடைய சித்தத்தை மாத்திரம் அவர் செய்து கொண்டு வந்தார். அவருக்கு விரோதமாக வருகிற நிந்தைகள், பரிகாசங்களை அவர் பொருட்படுத்தவில்லை. இந்த இடத்தை அதைத்தான் அவர் சொல்லுகிறார். யோவான் 10:36 பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும் உலகத்தில் அனுப்பப்பட்டும் இருக்கிற நான் என்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதினாலே தேவ தூஷணம் சொன்னாய் என்று நீங்கள் சொல்லலாமா? தேவ தூஷணம் ஒரு பெரிய குற்றம். அந்த குற்றத்தை இயேசுவின் மேல் சுமத்தினார்கள். இன்றைக்கும் கூட பாகிஸ்தான்ல பிளாஸ்பமி லா, தேவ தூஷண சட்டம்னு ஒரு சட்டம் இருக்கிறது. அந்த சட்டத்தை தவறாக பயன்படுத்துகிறார்கள். அங்குள்ள அரசாங்கம் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக தவறாக பயன்படுத்துகிறார்கள். உதாரணமாக, ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை அல்லது ஒரு பெண்மணியை, ஒரு தாயாரை பக்கத்தில் உள்ளவர்களுக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னார், அவங்க உடனே என்ன செய்கிறார்கள்? அந்த முஸ்லிம் குடும்பம் உடனே இவர்களை கொண்டு காவல் நிலையத்திலே புகார் செய்கிறார்கள். என்ன புகார் தெரியுமா? இவர்கள் தேவ தூஷணம் பண்ணினார்கள், நம்முடைய தெய்வத்தை இழிவாய் பேசினார்கள், அல்லது குரானை எரித்தார்கள், இழிவாய் குரானை தூக்கி எறிந்தார்கள். ஏதாவது கொடுத்தால் அது தேவ தூஷண சட்டம். இந்த சட்டம் மன்னிக்கப்படாது. அந்த தேவ தூஷணம் பண்ணுகிறவர்களுக்கு அங்கே பாருங்க, கொலை, அங்கே அவர்களுக்கு தூக்க தண்டனை தான். இப்படி அநேக பெண்களை கூட தூக்கிலிட்டார்கள். எவ்வளோ வேதனையான காரியம். இந்த சட்டத்தை எடுத்து விட வேண்டும் என்று மேலை நாடுகள் எல்லாம் கேட்கிறது. ஆனாலும் அந்த தேவ தூஷண சட்டம் அங்கே ஒரு பழிவாங்குகிற சட்டமாக, கிறிஸ்தவர்களை பழிவாங்குகிற ஒரு சட்டமாக அங்கே காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும், அதை எடுத்து போட வேண்டும். அதுக்காக நாம் கர்த்தரிடம் கேட்க வேண்டும். இங்கே இயேசு கிறிஸ்துவனிடத்திலே நீ தேவ தூஷணம் சொன்னாய் என்று குற்றம் சாட்டினார்கள் என்று சொல்லுகிறார். பிதாவினால் அனுப்பப்பட்டவர் அவர், உலகத்தில் அனுப்பப்பட்டு இருக்கிறவர். நான் என்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதினாலே தேவ தூஷணம் சொன்னாய் என்று நீங்கள் எப்படி சொல்லலாம் என்று கேட்கிறார். ஆம், அன்பான தேவ பிள்ளைகளே, நம்மை இரட்சிக்கும்படியாக இயேசு இந்த உலகத்தில் பிதாவினாலே அனுப்பப்பட்டார். லூக்கா 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்கிறது, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் தோன்றி அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று பாடினார்கள். தேவ தூதர்கள் அவரை ஆராதித்தார்கள். உன்னதமான தேவனுடைய குமாரனை
தேவ தூதர்கள் யாவரும் ஆராதிக்க கடவர் என்று பிதாவாகி தேவன் கட்டளையிட்ட போது எல்லோரும் ஆராதித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே அவர் தேவனிடத்திலிருந்து வந்தவர். யோவான் 3 அதிகாரம் 17 படிக்கிறோம். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். இந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உலகத்தில் உள்ள ஜனங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிறதற்காக தான் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை, ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பினார். இந்த காலை நேரத்தில் சிந்தித்து பாருங்க. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா? உங்களுடைய குடும்பம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறதா? உங்களுக்காக அல்லவா தேவனுடைய குமாரனுடைய இரத்தம் சிந்தப்பட்டது. அப்படி இல்லை என்றால் இந்த நேரத்தில் தானே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்கள். எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும். குடும்பமாய் பரலோக ராஜ்யம் பிரவேசித்து நித்திய நித்திய காலம் ஆண்டவரோடு வாழுகிற அந்த பெரும் பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபிப்போம். எங்கள் மீது அன்பு வைத்து உம்முடைய குமாரனை பாவத்தை போக்கும் பலியாக ஆண்டவர் இந்த உலகத்தில் அனுப்பினீரப்பா, நன்றி சொல்லுகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி எங்களை சுத்திகரிக்கிறோம். அவருடைய தழும்புகளால் நாங்கள் குணமானோம். ஆமாண்டவரே, எங்களுக்கு சரீர சுகத்தை பலத்தை தந்தது மாத்திரமல்ல, எங்கள் ஆத்துமாவை சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி உடைய ராஜ்யத்துக்குரியவர்களாக மாற்றி இருக்கிறீர். நன்றி சொல்லுகிறோம். காலையில் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். யாராவது இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருந்தால் ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்று தேவனுக்காக ஜீவிக்க கிருபை கொடும். ஆசீர்வதியும். நல்லவராயிரும். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.